சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் தாலுக்கா சிவாயம் வடக்கில் இருக்கக்கூடிய அதாவது வந்து ஸ்ரீரங்கத்தோட எம்எல்ஏனுடைய பழனியாண்டி கல்குவாரி வந்து கடந்த 22ஆம் ஆண்டே 23 கோடி ரூபா ஃபைன் போட்டு அந்த குவாரி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்நிலையில் அந்த குவாரிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்படி கரூர் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக பல்வேறு குவாரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த குவாரியில் மிக அதிகப்படியான கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்ற புகாரை அடுத்து தமிழ் நியூஸ் சேனல் அதாவது வந்து ஆய்வு பண்றதுக்காக போய் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கேமரா எல்லாம் பிடுங்கி வச்சு அடிச்சு அவங்களை மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை கண்டிக்கும் விதமாகத்தான் நாங்கள் இங்கு அனைத்து சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். கரூர் அதாவது சிவாயம் வடக்கு மட்டுமல்ல, கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள கல்குவாரிகளும் விதிகளை மீறி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை குவாரிகளையும் ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்துடனும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் அனைத்து எப்படி பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அதுபோலதான் சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது காரடியம்பாளையத்துல ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார். வெங்கலப்பாளையம் பழனிசாமி, இப்படி லூர்து சாமின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல, அதே மாதிரி கடவுர் தாலுக்காவில் வந்து தங்கவேலுங்கிற ஒரு எஸ்ஐ மேலேயே வண்டி ஏற்றி கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மணல் குவாரிக்கும் கல் குவாரிக்கும் எதிராக போராடுறவங்களுக்கான அச்சுறுத்தல், உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. அதனால் இந்த அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து பொதுமக்களையும் ஒன்று திரட்டி போராடுவோம். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவங்கள வந்து குற்ற சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். கரூர் மாவட்டத்துல மட்டும் 335 கல்குவாரி இருக்கு தற்சமயம். இதுல கிட்டத்தட்ட 200க்கும் 96 கல்குவாரி மட்டும்தான் அனுமதியோட இயங்கிட்டு இருக்கு. மீதி அனுமதி இல்லாம கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கல்குவாரிகள் இயங்கி வருதுன்னா அங்கங்க புகார் கொடுக்குறோம். நம்மளும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது போன்ற அதிகார பலத்தில் உள்ளவர்கள் யார் புகார் கொடுத்தாலும் அதன் மீது எந்த இதுவும் பண்றதில்லை. ஏன்னால் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சென்றால் அவர்களை வந்து அரசியல்வாதிகள் கூப்பிட்டு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. இதனால அரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா இப்ப வந்து பழனிமலையில மாலிப்டினம் என்ற மிகப்பெரிய கனிம சுரங்கம் இருக்கு. அதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இப்ப வந்து இந்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்லயே போட்டிருக்காங்க கனிம வழி பாதை அமைக்கிறோம்னு சொல்லி. அதற்காக பழனிமலை, ஐவர்மலை, இரட்டை அந்த பகுதியில் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளிலும் அதாவது தங்கத்தை விட உயர்ந்த மாலிப்டினம் என்ற ஒரு கனிமம் வந்து தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் இருக்குது. அதை கொள்ளையடிப்பதற்காக இந்த பட்ஜெட்லயே அதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு போராடினால் மட்டுமே நாம் வந்து இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் நாம் சோமாலியா போன்ற ஒரு அழிவை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.